இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அவ பக்கம்தான் நியாயம் இருக்கு, அவ பக்கம்தான் நிக்கணும்னு வியாக்கானம் பேசிட்டு இருந்த. இப்ப திடீர்னு இப்படி யோசிக்கிறியே, அதனால கேட்டேன். அந்த பிரச்சனைக்கான பதில் நம்ம கிட்டயே தான் இருக்கும், நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா நாம தான் அதை கவனிக்காம வேற எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருப்போம். அடே எங்க அப்பா, உங்க அண்ணன் கனவுல வேற வந்து சொன்னாரா? அப்ப அப்படியே அவர்கிட்ட பேசி டீட்டெயில்டா என்ன நடந்துச்சு, அவ யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க அப்பா யாருன்னு எல்லாம் விசாரிச்சிருக்கலாம்ல. இல்ல, கனவுங்கிறது யாரு நம்மள்ட்ட வந்து சொல்றது இல்லடி. நம்ம ஆள் மனசுல இருக்கிற கேள்விக்கு நம்ம ஆள் மனமே வேற ஒருத்தர் ரூபத்துல வந்து பதில் சொல்றது தான் கனவு. அப்படிதான் உன் ஆள் மனமே உங்க அண்ணன் ரூபத்துல வந்து உனக்கு பதில் சொல்லியிருக்கு. அப்ப ஆரம்பத்திலேயே விஜய் மேல உனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, அதை நீ வெளிக்காட்டாம இருந்திருக்க. ஆமா, உங்க அண்ணன் விஜயை பத்தி மட்டும்தான் சொன்னாரா? வேற யார பத்தியும் சொல்லலையா? வேற யார பத்தி சொல்லணும்? எங்க அப்பா இருக்காரு, எங்க அத்தை இருக்கு, நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். எதிர்கால வாழ்க்கை அத பத்தி எதுவும் சொன்னாரா ஏன் மச்சான்? இல்ல. இல்லையா? வேற எதுவுமே சொல்லலையா? நிறைய சொன்னாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. கள்ளஞ்சக்காரி அவர் சொல்லியிருப்பாரு, புருஷன் கூட சேர்ந்து வாழு, அவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரையும் இவன் கன்வின்ஸ் பண்ணிருப்பா. என்ன முடங்குற? ஒண்ணு இல்ல, என்ன நானே திட்டிக்கிட்டேன். நான் இல்லாதப்ப என்ன வேணா திட்டிக்க. இப்போ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறியா? ஆமா, இவன் பின்னாடி பார்த்து ஓட்டிட்டு இருந்தேன்.